இறைவனிடம் கையேந்துங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அல்லாங்கிற சொல்லு வரும் அதுல, அதுக்கு பதிலாக உங்க சாமி பேரை போட்டுக்கோங்க. நீங்க முருகனா, சிவனா, விநாயகனா, இயேசு கிறிஸ்துவா, அல்லாவா, யார் பேர் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ பாடுங்க அந்த பாட்டை. பாட்டு சொல்ற எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதே இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள். நாம இசையில் அப்படி கடந்து போயிடுறோங்க. நான் இதை சொல்றதுக்கு ஏன் அதை சொல்றேன், ஒரு பாட்டை ஒரு சொல்லை ஏன் நிதானித்து கேள் என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்பொழுதுதான் சக மனிதன் நம்மிடத்தில் பேசுகின்ற சொல்லுக்கு நீங்கள் புரிந்து கொள்வதை விட அதிக அர்த்தம் உண்டு என்பது உங்கள் புத்திக்கு உரைக்கும். அதனால் சொல்லுகிறேன். பல நேரங்களில் புரியறதே இல்லையே. எங்க 2 நாளா ரொம்ப கால் வலிக்குதுங்க. எவ்வளவு நாள் சொல்லியிருப்பா உங்க வீட்டுக்காரமா அவங்க கிட்ட? 50 வயசு ஆயிடுச்சுல, அப்படிதான் இருக்கும். போறீங்க கேளுங்களேன், என்னத்துக்கு தான் அந்த வலின்னு கேட்கறது. டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போற, நான் வர முடியாது, நீ டிரைவர் அனுப்புற, போயிட்டு வா. சொல் புரியணும்ல, அதனால சொல்லிக்கிறேன். இந்த பர்த்டே அன்னைக்கு இன்னத்துக்காக தீபத்தை ஊதுறீங்க? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எதுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறீங்க? நீங்க பிறந்த என்ன பண்ணீங்கன்னு நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி நான் கேட்கல. ஆக்சுவலா நீங்க கொண்டாடத்தான் வேணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சொல்றோம் பாருங்க ஏன் கொண்டாடணும்ட்டு. பிறந்த நாளை இனிமேல் கொண்டாடுறவங்க எல்லாரும் இந்த சகோதரி சொல்ற இந்த வார்த்தையை கேட்டுட்டு பிறந்த நாளை கொண்டாடுங்க. என்ன தெரியுமா? இன்னைக்கு எனக்கு 38வது பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 30வது பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 50வது பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 65. ஐ எம் கம்ப்ளீட்டிங் 65. ஆக்சுவலி ஏன் தெரியுமா கொண்டாடுறீங்க? 65 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறீங்க, அதுக்கு தான் கொண்டாட்டமே. ஆக்சுவலா அவ்வளவு நாள் யாரும் உயிரோட இருக்கிறது இல்லை இந்த பூமியில, நீங்க இருக்கிறீங்கன்னு கொண்டாடுறீங்க. வாழ்ந்த காலத்தை தான் கொண்டாடுகிறீர்கள், அதற்குத்தான் பிறந்த நாள் திருவிழா. இது எத்தனை பேருக்கு தெரியுது? நீராறும் கடல் உடுத்த மாதிரி நமக்கு தெரிறதே இல்லை, விட்டுறோம். சொற்களை நீங்கள் புரிந்து கொண்டால், ஒரு குறளை புரிந்து கொண்டால் போதும். பாரதியின் ஒரு பாட்டு, திருக்குரானின் ஒரு வசனம், பைபிளின் ஒரு வசனம், தேவாரத்தில் இருக்கும் ஒரு திருப்பதிகம், ஒரே ஒரு வார்த்தைங்க. அப்பர் சுவாமிகள் சொல்றாருங்க, கண்டறியாதன கண்டேன்னு ஒரு அதிகம் இருக்கு. முடிஞ்சா இன்னைக்கு படிச்சிருங்க, ஜாதி மத பேதம் இல்லாம படிங்க. அத கடைசியா ஒரு விஷயம் சொல்வார், என் கண்கள் பணிக்கின்றன. 2 காரணம். ஒன்னு அப்பர் சுவாமிகளை பத்தி பேசினதுனால, இன்னொன்னு இந்த லைட். அவர் சொல்வார், நாடினேன் நமச்சிவாயத்தை நாடிற்று நமச்சிவாயம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நான் சாமியை போய் தேடின, சாமி என்ன தேடிருச்சு. யாருக்கு? எனக்கு இன்னும் புரியல. சில பேர் கை தட்டினீங்க. அப்படின்னா என்ன? ரூமி சொல்கிறான், சொல்லின் மீது கவனம் வையுங்கள். தமிழ் என்பது என்ன தெரியுமா? எல்லாம் மந்திர சொற்கள். தமிழ்ல இருக்கிறது எல்லாம் மந்திர சொல். சரியா சொல்லணும், சரியா புரியணும். இதை சொல்கிறார் ரூமி, சொல்கிறார் தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விட்டதுங்கிறார். தொழுகை நேரத்தில் எல்லாம் தொழுகை நிகழாது, ஒரு வினாடியில கனெக்ட் ஆகும் பாருங்க இறைவனோட. அந்த கனெக்ஷன் நிகழும் பொழுது அது வந்து நம்மளோட சேர்ந்துருங்கிறார். ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த உணர்வை. ஒண்ணும் இல்ல, ஜாதி மத பேதம் இல்லாமல் நான் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவள், நான் பக்தி கொண்டவள், நான் இறை நம்பிக்கை கொண்டவள். அதனால் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டு குழந்தைகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விழுமியங்களை, அறங்களை அவர்களுக்கு 10-12 வயதிலேயே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். அந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அலைன்மெண்ட் நமக்கு வரும்.
என்ன தெரியுமா? மைண்ட் கண்டிஷனிங்னு பேர் அதுக்கு. நம்ம மைண்டை நம்ம வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் உங்க மைண்டை கண்டிஷன் பண்றேன் பாருங்க. என்னோட இருக்கிறீங்களா? என் பேச்சோட இருக்கிறீங்களா? மத்தியானம் கொஞ்சம் லேட்டா வந்தேனா, பிரதிபா மேடம் கிட்ட சொன்னேன், லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டேன். கவனிங்க, லெமன் ஜூஸை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு பதிலா அந்த அம்மா ஒரு வேலை பண்ணாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்தாங்க, சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்ல வேணுமோ கலந்துக்கோங்க மேடம்னு வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா? இப்போ நான் டம்ளர் எடுக்கிறேன், எடுத்துட்டீங்கன்னா டம்ளரில் அந்த வாட்டர், அந்த தண்ணீரை ஊற்றுறேன். எலுமிச்சை பழம் கையில் எடுத்தேன், ரெண்டா வெட்டுனேன். அப்புறமா இந்த சர்க்கரையை பார்த்தேன், எனக்கு சர்க்கரை தான் பிடிக்காது. சர்க்கரை இல்லாமல் இந்த லெமனை தண்ணியில் புழிஞ்சு குடித்தா நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூனை எடுத்து லெமனை புழிஞ்சேன். புழிஞ்சு அப்படியே வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் வாயில தண்ணி ஊறுது? ஊறுச்சா? இதுக்கு பேர் தான் கண்டிஷனிங். நான் உங்க மைண்டை கண்டிஷன் பண்ணிட்டேன். எலுமிச்சை பழமே சாப்பிடாமலேயே எலுமிச்சை பழம் சாப்பிடுற அந்த உணர்வை உங்களுக்கு நான் ஏற்படுத்தினேன். இதுதான் ஒரு கவிதை செய்யும், இதுதான் ஒரு இலக்கியம் செய்யும், இதுதான் ஒரு பாடம் செய்யும். உங்களுடைய மைண்டை கண்டிஷன் படுத்தும். ஆனால் எங்க நாம தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னா, எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகணுமோ அந்த விஷயத்துக்கு தான் கண்டிஷன் ஆகணும். எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாது. இங்கதான் நாம எங்க தப்பு பண்றோம், எங்க ஜெயிக். பாருங்க, தெனாலிராமன் கிட்ட ஒரு பூனையை கொடுத்தாராம் அந்த ராஜா. கொடுத்துட்டு தண்டனை, லேட்டா அவைக்கு வந்ததுக்கு தண்டனை, 10 நாள் இந்த பூனையை வளர்த்து கொண்டு வாடான்ட்டு. பார்த்தாரு தெனாலிராமன், பூனையை வளர்க்க முடியுமா? ஒரே நாள்ல அந்த பூனையை வளர்க்க முடியாதுங்கிற நிலையில அந்த பூனைக்கு மைண்ட் கண்டிஷனிங் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, சூடா பாலை வச்சுட்டார். சூடா பாலை வச்ச உடனே சுட்டுக்குச்சு பூனை. அடுத்த நாள் வச்சா சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு அடுத்த நாள் 5 நாள்ல பூனையை கொண்டு வந்தா ஒல்லி ஆயிடுச்சு பூனை. சார், இது என்கிட்ட இருந்தா செத்துரும் சார்னு, என்னால வளர்க்க முடியல சார். ஏன்? பால் வச்சா குடிக்க மாட்டேங்குது சார். எங்க பால் கொண்டு வான்னாரு மன்னர். பால் கொண்டு வந்து வச்ச உடனே பூனை குடிக்கல. தெனாலி என்ன செய்தார்? பூனையினுடைய மனதை கண்டிஷன் செய்தார். நான் பல மீட்டிங்ல சொல்றேன் இதை. எனக்கு என்னங்க வயசு? நான் 50 வயசை நெருங்குறேன் சார். எங்க அம்மாவுக்கு 80 வயசு சார். 80 வயசு எங்க அம்மா. இன்னைக்கு கூட என்ன இப்போ போன் போட்டு காட்டுறேன். என் பேரை எங்க அம்மா எங்க தெரியுமா? சுருதி பாக்ஸ் இருக்குல்ல, தெரியாமா பாதானி சார்க்குல அந்த சாலை தான் கூப்பிடும். சுல்தானா ஏன் போன் பண்ணல? 2 மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். இப்படிதான் கேட்கும் எங்க அம்மா. நான் எந்த கட்டையில பேசுவேன் தெரியுமா? அம்மா வேலையா இருந்துட்டு. இதுவே நான் 8 கட்டையில சொல்லன்னு வச்சுக்கங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பயிற்சி இது. பெரியவர்களிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தமிழர்களாகிய நமக்கு இந்த சமூகம் தந்திருக்கக்கூடிய பண்பாட்டின் வெளிப்பாடு. பெரியவர்களிடம் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். லீவ் லெட்டர்ல கூட கீழ்ப்படிந்தங்கிற சொல் வரல. As I am suffering from fever, I request you to grant me 2 days leave. ஒரு பொண்ணு எழுதி இருந்துச்சு, as I am suffering from my sister's marriage, I request you to leave the school for 2 days. கீழே என்னன்னு எழுதுறீங்க? yours. நாம என்ன சார் எழுதணும்? obediently தானே எழுதணும். இன்னைக்கு எதுங்களாவது obediently எழுதுதுங்களா? yours faithfully, truly. ஏன்டா obediently எழுதுறது இல்லைன்னு கேட்டா, நான் தமிழ் டீச்சர் தான், இங்கிலீஷ் தெரியும் எனக்கு. ஐ முன்னால வருமா ஈ முன்னால வருமானு சிக்கல். அதனால obediently எழுதுறது இல்ல. faithfully எவ்வளவு faith இருக்கோ அவ்வளவு எள்ளு. ட்ரூலில எவ்வளவு ட்ரூ இருக்கோ அவ்வளவு எள்ளு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில தமிழுக்கான ருசி இருக்குல்ல, அந்த தமிழுக்கான ருசியை முழுமையாக அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி விட்டால் போதுமானது. சொல்லில் இருக்கு ருசி. இப்பாருங்க, நாலடியார் சொல்கிறது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும்
மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு என்று சொன்ன மூத்த சொல்லுக்கு உரிய தமிழர்கள் கல்வியால் உயர்ந்து, பண்பாட்டினால் உயர்ந்து, எல்லோ உயிரையும் தன் உயிர் போல் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் தொகுத்தவற்றுள் நூலில் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்ன அந்த இலக்கியத்தின்படி எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த நிலையில் உங்களை வாழ்த்துகிறேன்.